நேத்து வரைக்கும் சிரிச்சு பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கையோட ஒரு கசப்பான உண்மை. அதுக்கு இந்த வயநாடு சம்பவம் தான் ஒரு உதாரணம். எல்லாரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஒரு சடன் லேண்ட் ஸ்லைட் நினைச்சு பார்க்கும் போதே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு மூச்சு திணற இறந்துருப்பாங்க. இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க மண்ணில இருந்து பாடி எல்லாமே. அவ்வளோ பேர் இப்படி உறவினர்களை இழந்து, குடும்பத்தை இழந்து, உற்றார் உறவினர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் இப்ப தெரிவிச்சேன். அந்த நியூஸ் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் அந்த நிலைமையில இருந்து நான் யோசிச்சு பாக்குறேன். ஒரு சடனா ஒரு நிலச்சரிவு வந்து ஒரு எதிர்பார்க்காத டைம்ல அப்படியே உயிரோடு இருக்கும் போதே அந்த மண்ணு அவங்க அப்படியே புதைஞ்சு அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியாம அப்படியே அவங்க அந்த மூச்சு திணறி ஒரு இறக்குறதுல ரொம்ப கொடூரமான விஷயம். அதெல்லாம் ரொம்ப கொடூரமான விஷயம். இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் நிதானிச்சு ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்ல வரேன். நம்ம இன்னைக்கு தூங்கி எழுந்துக்கிறோமா, அடுத்த நாள் நம்ம காலையில கண் முழிச்சு பாக்குறோன்றதே ஒரு பெரிய பிளெஸிங். அது எவ்வளவு பெரிய ஒரு கிருபை தெரியுமா? கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய கிருபை. அது இல்லாம நான் வந்து நாளைக்கு இப்படி பண்ணணும், அவ்வளவு பணம் சேர்த்து வைக்கணும், அவ்வளவு நகை சேர்த்து வைக்கணும், நாளைக்கு நான் அப்படி வாழணும், இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், மத்தவங்க மேல போராமப்பட்டுக்கணும், போட்டி, வெறுப்பு, சஞ்சலம், எதுக்கு இதெல்லாம்? கொஞ்சம் நம்ம மெச்சூர்டா திங்க் பண்ணி பார்த்தாலே நம்ம மற்றவங்களோட வம்பத்துக்கே போக மாட்டோம். ஏன்னா நிச்சயம் இல்லாத உலகம், அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மை, அதான் ரியாலிட்டி. நம்ம பேருக்கு கிறிஸ்டியன் சொல்லிக்கிறதுல ஒரு அர்த்தமே கிடையாது. நம்ம வந்து ஜெபம் பண்ணணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். அட்லீஸ்ட் உங்க குடும்பத்துக்காகவாச்சும் ஜெபிங்க. இன்னைக்கு நம்ம இப்படி உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு பண்ணிருக்கிற பிரேயர் தான். தயவு செஞ்சு இந்த நிச்சயம் இல்லாத உலகத்துல போட்டி, போறாம, வெறுப்பு அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கேன். தள்ளி ஜஸ்ட் இக்னோர் இட். ஏசப்பாக்கு தேங்க்யூ சொல்லுங்க. உங்க கிருபை, நான் இந்த உயிரோட இருக்கிறேன்னு ஏசப்பா அப்படின்றதுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம வாழ்ற வாழ்க்கை நம்ம இன்னைக்கு இல்லைன்னா கூட நம்மளுடைய ஆத்மா நாளைக்கு பரலோகத்துக்கு தான் போகுமா அப்படின்றது கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு பாருங்க. நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய பிள்ளைங்க, உற்றார் உறவினர்கள் எல்லாருடைய ஆத்மாவும் நாளைக்கு நரகத்துக்கு தள்ளிடக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சமாச்சும் ஜெபிங்க, ப்ரேயர் பண்ணி இருக்கிற வரைக்கும் உங்களோட லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. தயவு செஞ்சு மண்மத்தை வந்து கொட்டி இந்த லைஃப்ல வாழ்ந்து அப்படி சாதிச்சு மத்தவங்க முன்னாடி அப்படி கெத்தா வந்து என்ன ஒரு யூஸும் கிடையாது. இறந்து போனா 6 அடி நிலம் தான். உங்க உடம்புல போட்டுருக்கிற நகையை கூட உருவிடுவாங்க எல்லாரும். கரெக்டா? ஒண்ணுமே இல்லாம நீங்க மண்ணோட மண்ணா போற ஒரு உடம்பு இது. இதுக்கு நம்ம வாழும்போது அப்படி இப்படி அதெல்லாம் அவசியமே கிடையாது. நினைச்சு கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கே கண்டிப்பா புரியும். லைஃப் இஸ் வெரி சிம்பிள். இஃப் யூ மேக் இட் as simple, it's in your hands.